மனிதன் சந்தானம் வந்து பல படங்கள்ல வந்து ஒரு தூணாக இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் சுந்தர் சி சார் காம்பினேஷனாக சொல்லவே தேவையில்லை. 2 பேருக்கு அந்த சிங்க் இருக்கு பாருங்க. காமெடி வந்து பேப்பர்லேயே இருந்து தேவையில்லை. அவங்க 2 பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்லைனர்ஸ் வந்துடும். இந்த படத்தில் வந்து சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைங்க எப்படி சிரிச்சாங்கிறது கண்ணால் பார்த்த ஒரு 4-5 தியேட்டர்கள் எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் சந்தானம். அந்த மாமியார் காமெடி ஆகட்டும், அந்த கிணத்துல விழும்போது ஏண்டா கிணத்துல விழும்போது 2 பொண்ணுங்களோட தாங்க அப்படின்னு கைத்தட்டல் வாங்கும்போது இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் மை மீன். நான் தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். நான் தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். என்ன நான் தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். என் போட்டோ போட்டிருக்கலாம். சந்தானம் வந்து ஆமா மாமியார் வந்துட்டாங்க. கண்டிப்பா வந்து உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லைம்மா, கவலைப்படாதீங்க, பாம்பெல்லாம் இல்லை எங்கிட்டு. Santhanam is gone to become a hero now. I wish 1 or 2 films or maybe Sundar sir combination la Santhanam வந்து if he actually Santhanam வந்து செகண்ட் ஹீரோ. நான் சொல்வேன் மதகஜராஜால விஷால் ஹீரோனா செகண்ட் ஹீரோ வந்து சந்தானம் தான். ஏன்னா இந்த காம்பினேஷன் வந்து இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்டோட நடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நடிக்கிறதுக்கு. டார்லிங் இந்த டைலாக் நீ பேசு, இந்த டைலாக் முடிச்சோடனே நான் டக்குன்னு இந்த டைலாக் பேசுவேன், ஓகே டார்லிங் பேசிக்கலாம். ஈகோ இல்லாமல் பண்ணுறது வந்து ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி. சம்டைம்ஸ் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியை விட கமெடியனோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ this is a true statement by தமிழ்நாடு ஆடியன்ஸ். சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் ஃபீல் ஆகும். கமர்ஷியல் படம் பெரிய வெற்றி அடையும், ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, கூட்டமாக எல்லாம் வரும். பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும். அதுக்கான பெரிய அப்ரிஷியேஷன் இருக்காது. ஒரு குட் டைரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டோன்னு வைங்களேன், இவ்வளோ இட்டு கொடுத்துட்டு அது ஏன் பேர் இருக்காது. அன்பேசியோன்னு ஒரு படம் போதும் சார். அதான் சொல்றேன் யாருன்னு சொல்றதுக்கு நான் சொல்றது அதான். என்ன பொறுத்தவரை சினிமா இஸ் ஹியூஜ் பிஸ்னஸ். ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகிற அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு பிஸ்னஸ் அது. அதில் வந்து அது மிகப்பெரிய பொழுது சாதனம். அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசை கொடுத்து அந்த 3 மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்து இருக்காங்க. ஸோ அவங்க நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. பட் என்னதான் அந்த கமர்ஷியல் மூவின் டேக் இருந்தாலும் 30 வருஷமா கண்டினியூஸா பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள், அவங்க வந்து நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன், தெய்வங்கள்னு சொல்லுவேன், அவங்களோட ஆதரவுல தான் நான் வந்து ஓடிட்டு இருக்கேன். ஆனா வந்து இப்போ கமர்ஷியல் ஓகே இவ்வளவு ஹிட் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன உதிர்வு, அதுக்கான ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கலன்ட்டு. பட் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட பொறுமை. உங்க பொசிஷன் என்னன்னா சார், இந்த பொங்கலை நீங்க தான் காப்பாற்றுறீங்க சினிமா தியேட்டர்களில் மக்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது, போன சம்மருக்கு வந்து அரண்மனை, இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? அதான் சார் என்னை பொறுத்தவரை தான். இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம், மீடியா ரசித்து ஆதரவு கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க. நம்ம என்னோட நம்ம எல்லாத்தோட காம்பினேஷன்ல வந்தது வெற்றியில, அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியாக அவார்டாக பார்க்குறேன். பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட் நிறைய படம் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆமா சார், அந்த பொசிஷன் இல்லைன்னா என்ன சொல்றீங்க? 3 டிராகன் சேர்ந்து ஒரு ராட்சச வெற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க. இந்த ராட்சச வெற்றிக்கு காரணம் 3 டிராகன்ஸ் யாருன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்கும்போது மனசுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும். அதாவது நான் சொல்லணும் சார் வந்து ஏதாவது பேசுவோம், அவர் பேசினாலும் ஹிட், அவர் பாடினாலும் ஹிட், பேசினா அவரோட ரியாக்ஷன் எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்கள பத்தி பேசுவோம் அப்படி சார் கரெக்ட் தெரியும் அடுத்து சொல்லு எஸ் என்ன நம்மள திட்டுறாரா மனசுக்குள்ள இல்ல நிஜமா ஓகே சொல்றாரா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. 3 டிரைவர் நல்லா ஈர் பல்ல கட்டி சிரிச்சிட்டு இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எங்க 3 பேரோட கூட ஆமா கொஞ்சம் சிரிப்பு கம்மியா இருக்குல இதுல. சந்தோஷமா தான் இருக்காங்க. நீ மட்டும் பயங்கரமா சிரிக்க
விஜயாண்டி மட்டும் பயங்கரமா இந்த பாம்பு சிரிக்கிறாங்க. மட்டும் பெருசா சரி இருப்பான். இந்த பாம்பு கொஞ்சம் பெருசா. ஏன் சார் அது நீங்க தான் சொல்லுங்க, நீங்க தான் விஜயாண்டி. என்ன கேட்டா ஓகே. அருணை வந்து பிகம் ஹியூஜ் ஹிட். பட் அதுல பெரிய ஒரு பிளஸிங் இன் டிஸ்கைஸ் என்னன்னா அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட படம் வந்துச்சு. ரைட் ஃப்ரம் கர்ணன், மகாராஜா, ரப்பர் பந்து, சோவா, நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ மேபி போன வருஷம் நான் ஆரம்பிச்சு வச்சு நிறைய ஹிட் வந்த மாதிரி இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் நாங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். நிறைய ஹிட் வரும். தமிழ் சினிமா ஓஹோன்னு ஆசைப்படுறேன். விஷால் சார் என்ன சொல்லணுமா? இல்ல 2026 நான் டைட்டில் பாக்குறேன், என்ன டைட்டில் வரப்போகுது. துப்பறிவாளன் போட்டிருக்காங்க விஷால். போடலாமா? 24 வந்து அரண்மனை, மதகராஜா 25, துப்பறிவாளன் 26. இல்ல சுந்தர் சாரோட தான் சூப்பரா இருக்கும். ஆமா சுந்தர் சார் அதுல சிம்பிளா இருக்கு பாருங்க. மதகஜராஜா 2. ஓ அதுலயே இருக்கீங்க. அதுல இருக்கு. வாவ் ஓகே ஓகே ஃபைன். சரி அப்ப அடுத்தது finally witnessing my dear lover song after 12 years. Me and my boys at theater. அஞ்சலி நீங்களும் இதுக்கு பதில் சொல்லலாம். பட் அந்த பாட்டுக்கு குரல் வந்து சொந்தக்காரரான விஷாலை பத்தி பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அவர் பேசுறேன் பட் அது நீங்களும் ஏதாவது எனக்கு என்ன சொல்றது ஒரு பிளாக் பஸ்டர் வைரலான ஒரு சாங்க்கு வந்து நீங்க இருந்திருக்கீங்களா ஒரு பாட்டு. ஸோ வை டோன்ட் யூ சே ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். நான் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த சாங்கான அந்த ரியாக்ஷன் இல்ல கிரவுட்ல இருந்து அல்டிமேட். அது இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லயும் அது பார்த்தேன். அதனால நான் அந்த அந்த இன்ஸ்டன்ட் அந்த பிளேஸ்ல நான் இருந்தேன். அதனால என்னால வந்து சொல்ல முடியல, பட் என்னால ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க. அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போறாங்க அப்படின்னு. ஆமா கரெக்ட் தான். ஆனா இங்க நான் ஒரு உண்மையை சொல்லணும். நானு விஷால்லாம் உண்மையாகவே வந்து இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட தான் பார்த்தோம். 12 வருஷம் ஆச்சு. ஸோ நாங்க அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தோம். அதான் விஷாலோட ஆளாமல் இருக்கிறது உட்காந்து உங்க பார்த்தோம். மைண்ட் வாய்ஸ்ல இருக்குது விஷால் அவர்கள் உங்க மைண்ட் வாய்ஸ்ல இருக்குது. இல்ல இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி. இந்த ரெண்டு ஜாமான்கள் வந்து உள்ள உட்காந்து டிஸ்கஷன். கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு, இது வந்து ஒரு கோக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும், பாவிச்சு எழுதியிருக்காரு. ஒரு பாடகர் வேணும், பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது. அந்த ஆள் ஃபர்ஸ்ட் டைமாக பாடி இருக்கணும், அதுக்கப்புறம் இனிமேல் பாடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. நான் அப்போ தான் டோர் ரொம்ப உற்சாகமாக டோர் ஓப்பன் பண்ணி என்ன பாட்டு கிளைமேக்ஸ் பாட்டு இவன் தான் சிங்கர், சரி மெரிட்டில் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர் இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்ல. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்து கைமால ஒன்றாண்டு பண்ணா போதுப்பா. நீங்க வெளியே யாருக்கு வேணா 30,000 சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பா ராயல்டி ஆவணி பிக்சர்ஸ்க்கு 20,000 rupees கன்செஷன், எனக்கு 10,000 rupees ராயல்டி கண்டிப்பா ரெண்டு பேருக்கு ராயல்டி. ஆனா கனவுலையும் நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க பிடிச்சி பாடாததுக்கு முன்னாடியே அந்த குரலை கைத்தட்ட போறாங்க. அந்த காட்சியை நாங்க பார்ப்போம். இங்க கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்கல. இல்லைங்க YMCAல நான் கிரிக்கெட் ஆடினேன். நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன். இளையராஜா சார் 75 ஷோ நடத்தி இருக்கேன். அந்த YMCA இடத்துல வந்து ராஜா என் நண்பன், என்னோட கிளாஸ்மேட், என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு 2 லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்துல கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போறாங்க. அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் God gives you a lot of experiences as you have to enhance, you have to capitalize on every experience. வெறும் ஆக்டிங் இல்லை வேணாம் சிங்கிங் எது வந்தாலும் பண்ணணும். அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஸோ எனக்கு இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்ல எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இது ஏன் வந்து முதல்ல போடல, நாங்கள் ஃபுல் படம் பார்க்க வேண்டியதா இருக்கு 2வது வாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ஐ டோன்ட் நோ. I should thank Raja, Vijayagni and Sundar sir. உங்க வாய்ஸ் இருந்தா இந்த மேஜிக் நடந்துக்காது. வழக்கமா டிடி என் கான்செப்ட்ல வந்து கடைசி பாட்டு வந்து நாகம்கா தான் போடும், இல்ல மச்சக்கண்ணி மம்மா அந்த மாதிரி தான் போடும்.
இந்த தடவை வந்து ஆடியன்ஸ் லாஸ்ட் பாட்டு வந்து விஷாலோட பாட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கடைசி பாட்டு வந்து விஷாலோட மை டியர் லவர். தமிழ்நாடு மக்களோட விதி. நான் வேணா இன்னும் ட்ரை பண்றேன். ஆக்சுவலா இந்த மை டியர் லவர் வந்து நம்ம கர்நாடிக்ல ட்ரை பண்ணோம் சார். ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா நாளைக்கு? கசல் கசல் இல்ல வெஸ்டர்ன் கூட பாடுறேன், என்ன வேணாலும் பாடுறேன், வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன், எது வேணா பாடுறேன், போஜ்பூரியில கூட பாடுறேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாவம் கேக்குறவங்க தான் கல்லெடுத்து அடிக்காம இருந்தா சரி. போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளில தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்திரை டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பை.